ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேருக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இளநரை இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாத்துமே வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸாலே நம்ம ஒரே இன்க்ரீடியன்ஸில் ஒரு 5-6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹேர் கொட்டாமல் இருக்கிறதையும் ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதையும் நல்லா லாங்காக வளர்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா மருதாணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் கிடைக்கல மருதாணி கூட வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது மூணையும் நல்லா ஊற வச்சுருங்க. இது கூட வெந்தயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கத்தாழை எல்லார் வீட்லேயும் கிடைக்கல, அந்த கத்தாழை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட இந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். குட்டி நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், கரிசலாங்கண்ணி இலைங்கிறது அந்த வயல் ஓரங்களில் அந்த வரப்புகளில் கிடக்கும் நிறையா அந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது. அந்த கரிசலாங்கண்ணி